நேர்களுக்கு வணக்கம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கருதரிக்கிறதே ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு 100 பேரில் ஒரு 12லேருந்து 15 பேருக்கு கருதரிக்கிறதே பிரச்சனையாக இருக்குது. அப்படின்ற வகையில் ஒரு சிலருக்கு கருதரிக்கிறதுன்றது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு குழந்தையாக கிடைக்காது. ஸோ நடுவில் சமீபத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா கருச்சிதைவுகளுக்கு உட்படுறாங்க. திருமணமாகி முதல் குழந்தை ஒரு கருச்சிதைவில் போய் முடிவடைகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதை எடுத்துக்கொள்கிறதும் தம்பதியினருக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். இதை தொடர்ந்து அடிக்கடி கருச்சிதைவுகள் ஆகுது அப்படின்னும் பொழுது எதனால் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியமாகும். ஏன்னா என்னதான் நம்ம சத்துள்ள மருந்துகள் சாப்பிட்டு மறுபடியும் கருதரித்தாலும் கருச்சிதைவுகளுக்கு உட்படக்கூடியவங்களுக்கு அடிக்கடி கருச்சிதைவுகள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஸோ இப்போது என்னென்னலாம் காரணங்கள் கருச்சிதைவுக்கு முன்னோங்கி இருக்குது, இதை எப்படி நம்ம சரிப்படுத்துவது அப்படின்றத பற்றி முக்கியமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கருச்சிதைவுகளையே பார்த்திங்கன்னா நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். முதல் 3 மாதத்தில் நடக்கக்கூடிய கருச்சிதைவுகள், இரண்டாவது 3 மாதங்களில் நடக்கக்கூடிய கருச்சிதைவுகள், கடைசியாக இருக்கக்கூடிய 3 மாதத்தில் நடக்கக்கூடிய கருச்சிதைவுகள்னு நம்ம பிரிச்சிடலாம். ஸோ முதல் 3 மாதத்தில் எதனால் கருச்சிதைவுகள் ஏற்படுது அப்படின்றத பார்த்தோம்னா இதுக்கு முக்கிய காரணம் மரபணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ மரபணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் போது அந்த தாய்க்கோ இல்லை அந்த தகப்பனுக்கோ உண்டான பிரச்சனை மட்டும் கிடையாது. இது கருவுடைய மரபணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால் கருச்சிதைவுகள் ஏற்படுது. ஸோ இந்த கருச்சிதைவை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சிகிச்சைக்கு வரக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்ம மரபணுக்கள் பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். மரபணுக்கள் பரிசோதனை 2 பேருக்குமே நார்மலாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ரீஅஷ்யூர் பண்ணி மறுபடியும் அடுத்த ஆரோக்கியமான கருக்கு போகிறதுக்கு நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு மரபணுக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கு தகுந்தாற்போல் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அடுத்த சிகிச்சை மேற்கொள்ள வைக்கிறது அப்படின்றது ரொம்ப அவசியம். ஸோ இதே இது இன்னும் சுலபமாக வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ற வகையில் கருவுக்கு நம்ம மரபணுக்கள் பரிசோதனை பண்ண முடியும். பிளாஸ்டோமியர் ஸ்டடின்னு சொல்லுவோம். கருவுடைய ஒரு செல்லை எடுத்து நம்ம பரிசோதனை செஞ்சு பார்க்கறதுனால என்ன மாதிரியான மரபணுக்கள் பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். அதை தெளிவாக கண்டுபிடிச்ச பிறகு நம்ம கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, இதே கருவை நம்ம ஒரு குழந்தையாக அவங்க பெற்றெடுத்தாங்கன்னா எந்த அளவுக்கு ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கும் அப்படின்றதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ முதல் 3 மாதத்தில் முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடியது மரபணுக்கள் பிரச்சனை, அதுவும் கருவுடைய மரபணுக்கள் பிரச்சனை, குரோமோசோமல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். இது எம்ப்ரியோ பயாப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக்னால் எந்த கரு நார்மல் அப்படின்றத கண்டுபிடிச்சி சோதனை குழாய் சிகிச்சையில் அந்த கருவை கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்தி கருச்சிதைவுகள் இல்லாமல் நம்ம காப்பாற்றலாம். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய காரணங்கள் பார்த்திங்கன்னா ஹார்மோன் பிரச்சனைகள். கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாய்க்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகள், ஒன்று இது தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ப்ரொலாக்டின் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் குறைவாக இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்ததுன்னா கருச்சிதைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இதே இது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை சுலபமாக நம்ம மருந்துகள் மூலயமா சரிப்படுத்திட முடியும். தைராய்டு ஹார்மோனோ இல்லை ப்ரொலாக்டின் ரீப்ளேஸ்மெண்ட்ஸோ கொடுத்து ஹார்மோன் லெவலை நார்மலுக்கு கொண்டு வரதுனால, சப்போஸ் இவங்களுக்கு சிறுநீரக பிரச்சனையினால் கருச்சிதைவுகள் ஆகுதுன்னா பிளட் சுகர்ஸை நார்மலுக்கு கொண்டு வரதுனால இந்த மாதிரி நடக்கக்கூடிய கருச்சிதைவுகளை நம்மளால் தடுக்க முடியும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கரு உற்றிருக்கக்கூடிய காலத்தில் முதல் மாதத்துலேருந்து 10வது மாதத்தில் எப்போ வேணாலும் ஒன்று கருச்சிதைவுகள் நடக்கலாம், இல்லை கரு உயிரோடு இறக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்ணோட ரத்தத்தில் கருவை அழிக்கக்கூடிய அணுக்கள் இருக்குதா அப்படின்றத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஸோ அப்படி அந்த மாதிரி அணுக்கள் இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம கணவருடைய ரத்தத்தை எடுத்து அந்த வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லிம்போசைட்ஸை பிரித்து சுத்தப்படுத்தி அதை ஊசி மூலியமாக இந்த பெண்ணுடைய உடலில் சேரும் பொழுது அவங்களுக்கு அந்த எதிர்ப்புத்தன்மை குறையுது. கருவை ஒரு கிருமியாக அவங்க பார்க்கக்கூடிய தன்மை குறைஞ்சி அந்த கருவை அவங்க உடல் ஏற்று வளர ஆரம்பிக்குது. இது ஹஸ்பண்ட் லிம்போசைட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு முறை இல்லை 2 முறை செய்கிறதுனால
அந்த கருவை வந்து உடல்லேருந்து வெளியேற்ற பக்குவம் அவங்களுக்கு குறைந்து கருவை ஏற்கக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு அதிகரிக்கிறது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையுடைய கோளாறுகள். கர்ப்பப்பையுடைய கோளாறுகள்னாலேயும் கருச்சிதைவுகள் ஏற்படும். ஒன்று, கர்ப்பப்பை வந்து வடிவத்திலேயே பிறவியிலேயே வந்து தவறான வடிவம் உள்ள கர்ப்பப்பையாக இருக்கலாம். கர்ப்பப்பை இரண்டாக வகுந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இரண்டாக வகுந்திருந்ததுன்னா நம்ம கர்ப்பப்பையை வந்து ஒன்றா ஒட்டுறதுக்கு உண்டான தேவை இருக்கலாம். அறுவை சிகிச்சை மூலயமா கர்ப்பப்பையை ஒன்றாக்கி நம்ம வந்து கரு சுமக்க வைக்கலாம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிறவியிலே 2 கர்ப்பப்பைகளோடு சிலர் பிறப்பாங்க. சிலருக்கு பிறவியில் ஒரு கர்ப்பப்பையாக பிறந்து அது வந்து நடுவில் இருக்கக்கூடிய சுவர் செப்டம்னு சொல்லுவோம், அதால் வகுக்கப்பட்டு 2 பையாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து ஹிஸ்டோஸ்கோப்பி லாப்ரோஸ்கோப்பி சிகிச்சை செஞ்சு அந்த நடுவில் இருக்கக்கூடிய சுவர் செப்டமை அகற்றி கர்ப்பப்பையை ஒரு பையாக மாற்றி கரு வளர்கிறதுக்கு போதுமான இடத்த உருவாக்கி கருவை உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமான காரணம் வந்து கிருமி தாக்கம். ஸோ கர்ப்பப்பையுடைய கிருமி தாக்க பிரச்சனைகள்னாலேயோ கருக்குழாயோடைய கிருமி தாக்கப்பட்ட பிரச்சனைகள்னாலேயோ கருச்சிதைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி.